நாம் வஞ்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் வஞ்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி எத்தனை பேர் நாம் நம்புகிறோம்? சாத்தான் நம்மை வஞ்சிப்பான் என்று சொன்னால் எல்லோருமே நாம் என்ன பண்ணுவோம்? நம்புவோம். ஆனால் தேவன் நம்மை வஞ்சிப்பார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒருவர் கூட நாம் என்ன பண்ண மாட்டோம்? நம்ப மாட்டோம். ஏன்? தேவன் நல்லவர், அவர் அன்புள்ளவர், அவர் நம்மை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? அவர் வஞ்சிக்க மாட்டார் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். ஏன்? தேவனுடைய வார்த்தையை குறித்து அறியாமையினால்தான் நாம் இப்படி எண்ணிக்கொள்ளுகிறோம். தேவன் நல்லவர், தேவன் அன்புள்ளவர், அதே நேரத்தில் தேவன் கண்டிப்புள்ளவர். தேவன் நம்மை வஞ்சிக்க முடியும் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? ஜனங்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை யார் அனுப்புறது? தேவனே அனுப்புவாராம். சகோதரா, தேவனே நம்மை வஞ்சிப்பார் என்று சொன்னால் அது எவ்வளவு பயங்கரமானது. உங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் தேவனே ஒரு வஞ்சகத்தை அனுப்பி வஞ்சிக்கும்படி செய்த ஒரு சம்பவம் உண்டு. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம். ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் இந்த அதிகாரத்தில் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரேல் ராஜா ஆகாப். இந்த ஆகாப் 400 தீர்க்கதரிசிகளின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டான். ஒரே ஒரு மெய்யான தீர்க்கதரிசி இருந்தார். அவர் பேர் மெகாயா. ஆனால் அந்த மெய்யான தீர்க்கதரிசியை இந்த ஆகாப் ஏற்றுக்கொள்ளலை. அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையை அவன் வெறுத்தான். ஆனால் 400 பேர் தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை அவன் என்ன பண்ணான்? அவன் ஏற்றுக்கொண்டான். அவர்கள் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்கள்? அவனுக்கு இசைவான ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்கள். அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல, அவனுடைய ஆசை, சொந்த ஆசை இச்சைகளுக்கு ஏற்றார் போல இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அவனிடத்திலிருந்து அதிக ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த 400 தீர்க்கதரிசிகளும் அவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் மெய்யான தீர்க்கதரிசி உரைத்த அந்த வார்த்தைகளை அவன் என்ன பண்ணல? அவன் ஏற்றுக்கொள்ளலை. இந்த ஆகாப் எப்படி வஞ்சிக்கப்பட்டான்? இந்த 400 தீர்க்கதரிசிகளின் மூலமாக இந்த ஆகாப் ராஜா எப்படி வஞ்சிக்கப்பட்டான்? மிகாயா என்கிற மெய்யான தீர்க்கதரிசி சொல்வதை நான் இதிலிருந்து உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 21வது வசனம். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். கவனிச்சிங்களா? ஆகாப் ராஜா எப்படி வஞ்சிக்கப்பட்டான்? 400 தீர்க்கதரிசிகள் மூலமாக அவன் எப்படி வஞ்சிக்கப்பட்டான்? ஆண்டவரிடத்தில் போய் ஒரு ஆவி கேட்டுச்சான். என்னன்னு சொல்லி, நான்
அந்த ஆகாபு ராஜாவை தூண்டி அவனுக்கு நான் போதனை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார், நீ எப்படி செய்வத? பொய்யின் ஆவியே அந்த 400 தீர்க்கதரிசினி வாயில் வச்சு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்லி பொய்யாய் போதனை செய்து அவனை நான் வஞ்சிப்பேன் என்று சொன்னதான். ஆண்டவர் என்ன சொன்னார்? சரி, நீ போய் என்ன பண்ணு, அப்படியே செய் என்று சொன்னாராம். சகோதரா, இப்படி வஞ்சிக்கும்படியாய் தேவனே ஒரு வஞ்சகத்தை அனுப்பினதை நாம் இந்த அதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். சகோதரா, அன்னைக்கு இருந்தது போலவே தான் இன்னைக்கும் மெய்யான தீர்க்கதரிசிகள் அதிகமான பேர் கிடையாது. இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிற ஏராளமான பேர் பொய் தீர்க்கதரிசிகள். இவர்கள் ஜனங்களுக்கு இசைவாக தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பார்கள். அவர்களுடைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளை தூண்டும்படியாக அவர்களுக்கு பிரசங்கம் செய்வார்கள். அவர்களை உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களுக்கு பிரசங்கம் செய்வார்கள். அவர்களிடத்திலிருந்து ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஜனங்களை வஞ்சிக்கும்படியாய் அன்றைக்கு எப்படி 400 தீர்க்கதரிசிகளின் வாயிலே ஒரு பொய்யின் ஆவியை தேவன் அனுமதித்து வஞ்சிக்கும்படி செய்தாரோ, இன்றைக்கும் அதிகமான ஜனங்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் வஞ்சிக்கும்படியாய் பொய் தீர்க்கதரிசிகளின் வாயிலே பொய்யின் ஆவியை அனுமதித்திருக்கிறார். மெய்யான தீர்க்கதரிசி தன்னை ஒரு காலம் தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைத்துக் கொள்ள மாட்டான். பொய் தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே தங்களை தாங்களே நாங்கள் தீர்க்கதரிசி, ஐ ஆம் ப்ராஃபட் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? அழைத்துக் கொள்வார்கள். ஏன்? அப்பதான் தேவனுடைய வார்த்தையை அறியாத அப்பாவி ஜனங்களை நம்ப வைத்து அவர்களை என்ன பண்ண முடியும்? வஞ்சிக்க முடியும். சகோதரனே, அன்றைக்கு ஆகாபினுடைய நாட்களிலே நடந்தது போல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ கவனிக்கணும். உண்மையான தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே அதிகமான பேர் இருந்ததில்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படியே பிசகாமல் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறவர்கள் அதிகமான பேர் இல்லை. அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. மாம்சீகமாக ஜனங்களை வழிநடத்துகிற தீர்க்கதரிசிகள் தான் ஏராளமாக இருந்தார்கள். அன்றைக்கும் ஏராளமாக இருந்தார்கள், இன்றைக்கும் ஏராளமாக இருக்கிறார்கள். இப்படி மாம்சீகமாய் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவனே இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்தை என்ன பண்ணியிருக்காரு? அனுமதித்து இருக்கிறார். ஜனங்களை வஞ்சிக்கும்படி தேவனே இந்த வஞ்சகத்தை என்ன பண்ணியிருக்காரு? அனுமதித்து இருக்கிறார். இன்றைக்கு மெய்யாய் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்தும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதை குறித்தும் சுயத்துக்கு மறிக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய ஆசை இச்சைகளை, சுய விருப்பங்களை, சுய கனத்தை தேடுவது, சுய பெருமையை தேடுவது, சுய மகிமையை தேடுவது, சுய பலத்தை சார்ந்து கொள்வது, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை போல இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்கிற செய்தியை பிரசங்கிக்கிறவர்கள் அதிகமான பேர் இல்லை. இன்றைக்கு அதிகமான பேர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை மாம்சமாக அவர்களுக்கு பிரசங்கித்து உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு அதிசயம் நடக்கும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் இப்படியெல்லாம் பேசி செழிப்பு ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். சகோதர, கடைசி நாட்களிலே நாம் எப்படி வஞ்சிக்கப்படுவோம் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அற்புதங்கள் மூலமாக அதிகமான ஜனங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்கள் நடக்கும். இவைகளையெல்லாம் தேவன் அனுமதிப்பார். யாரெல்லாம் இந்த பூமியிலே மெய்யாய் மனம் திரும்பவும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவும், சுயத்துக்கு மறிக்கவும், சிலுவை எடுத்து இயேசுவை பின்பற்றவும், இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நாம் இந்த பூமிக்குரிய நன்மைகளை எல்லாம் மேன்மையாக எண்ணி நமக்கு பணம் மேன்மையாக எண்ணுவோமானால்
நாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மேன்மையாக எண்ணுவோமானால், நித்தியத்தை காட்டிலும் இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் உயர்வாக எண்ணுவோமானால், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், சுகம் என்று சொல்லி நாம் தேடிக்கொண்டிருப்போமானால், சகோதரனே, இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் முதலாவது வஞ்சிக்கப்பட போகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் வஞ்சிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதிக்க போகிறார். இது நடந்து கொண்டிருக்கிறது. சுற்றி கிறிஸ்தவர்களை நாம் பார்த்தோமானால் இப்படி ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சகோதரா, நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய சீஷர்களுக்கு எச்சரிக்கையாய் சொன்ன பிரதானமான காரியம் என்னவென்று சொன்னால், கடைசி நாட்களிலே ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். நாட்கள் செல்ல செல்ல தேவனுடைய வருகை நெருங்க நெருங்க அதிகமான ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஏராளமான ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். தேவனே இப்படி வஞ்சிக்கப்படுவதற்கு, இப்படிப்பட்ட வஞ்சகத்தை தேவன் அனுமதிப்பார். காரணம், இந்த 2 தெசலோனிக்கேயரில் தெளிவாக எழுதியிருக்கு. 2 தெசலோனிக்கேயர், ஏன் ஜனங்க வஞ்சிக்கப்படும்படி தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுமதிக்கிறார் என்று சொல்லி இல்லை தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஜனங்கள் வஞ்சிக்கப்படும்படி கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவதற்கு காரணம் என்ன? அவர்கள் சத்தியத்தை விசுவாசிப்பது கிடையாது. அவர்கள் அநீதியிலே பிரியப்படுகிறார்கள். இயேசுவை போல இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருப்பதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுக்க வேண்டும் என்று சொன்ன இயேசுவின் போதனைகளை இவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். சிலுவையின் வழியை இவர்கள் தவிர்த்துவிட்டு, சிலுவை எடுத்து வாழ்வதை இவர்கள் தவிர்த்துவிட்டு, சிலுவையின் உபதேசத்தை தவிர்த்துவிட்டு, ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகம், செழிப்பு என்று சொல்லி இந்த பூமிக்குரிய காரியங்களை மேன்மையாக இந்த ஜனங்களுக்கு போதித்து, இவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசைகளையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறையப்படுவதற்கு இவர்களை வழிநடத்தாமல் இவர்களை சிலுவையின் வழிக்கு விலக்கி மாம்சீகமாக இவர்களை வழிவிலக செய்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு ஏராளமான பேர். ஒருவேளை இந்த போதனைகளை எல்லாம் கேட்பதற்கு ஜனங்களுக்கு நல்லதாக இருக்கிறது. ஏன்னா நல்லதை தானே பேசுகிறாரு, நல்லதை தானே சொல்கிறாரு, நாம் நல்லா இருக்கணும்னு தானே சொல்கிறாரு, நம்ம வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு தானே சொல்கிறாரு, நம்ம இந்த பூமியில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தானே சொல்கிறாரு. சகோதரா, அவர் சொல்லுகிறதெல்லாம் நன்மையை போல இருந்தாலும் இந்த பூமியிலே இயேசுவை போல வாழ்கிற நன்மையை காட்டிலும் மேலான நன்மை இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை. நீ நித்தியத்திலே போய் பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யமோ, சுகமோ, ஆரோக்கியமோ, செழிப்போ அந்த இடத்துல மேன்மையாக எண்ணப்படாது. இயேசுவை போல வாழ்ந்த வாழ்க்கை தான் அங்கே அதிக மதிப்புடையதாக இருக்கும் தேவனுடைய பார்வையிலே. ஜனங்களுக்கு எது நன்மை, எது மெய்யான நன்மை என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறபடியினாலே இந்த பொய்யின் ஆவியை பெற்றிருக்கிற பொய் தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு நன்மையை பேசுவது போல அவர்களிடத்திலிருந்து அதிகமான ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுடைய மாம்ச ஆசை இச்சைகளை தூண்டி அவர்களுக்கு நன்மையை பேசுகிறோம் என்று சொல்லி ஜனங்களை வழிவிலகி செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரா, நாம் ஆரோக்கியமாய் இருப்பதை காட்டிலும் பரிசுத்தமாய் வாழ்வதே தேவனுக்கு மேன்மையானது. ஆண்டவர் சொன்னார், ஒரு கையை நீ வெட்டி கூட போற்று, ஆனால் பாவம் செய்ய ஒரு காலம் நீ துணியாதே. இந்த கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் இந்த கையே வெட்டி போடு என்று சொன்னார். அந்த அளவுக்கு பாவத்தை ரொம்ப சீரியஸாக நாம் பார்க்க வேண்டும். ஏதோ கையை வெட்டி போட சொன்னார் என்பதல்ல அதனுடைய அர்த்தம். பாவம் செய்யாமல் வாழ்வதுதான் அவ்வளவு முக்கியமானது தேவனுக்கு. 2 கை உடையவனாய் இருந்து பாவம் செய்து கொண்டு நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒரு கையே இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது அது மேன்மையானது என்பதற்காக ஆண்டவர் போதித்தார்.
இந்த கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் இந்த கண்ணையே பிடுங்கி போட்டுரு அப்படின்னாரு. எதற்காக அப்படி சொன்னாரு? ஒரு கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போவதை காட்டிலும் கண் இல்லாதவனாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவது மேன்மையானது என்று சொன்னார். பாவத்தை நாம் சீரியஸாக பார்க்கணும். பாவத்தை எளிதாக எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்குரிய காரியங்களை சீரியஸாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், சகோதரா, நாம் போய்கொண்டிருக்கிற இடம் எது? உங்களை உண்மையாகவே நடத்துகிறவர் உங்களை மேய்ப்பதற்காகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறாரா? ஒரு ஆடு தன்னை நடத்தி கொண்டு போறவர் மேய்க்கிறதுக்கு கொண்டு போறாரா, இல்லை கசாப்பு கடைக்கு அறுக்கிறதுக்கு கொண்டு போறாரா என்று சொல்லி அறியாத ஆட்டை போல இன்றைக்கு அநேக ஜனங்கள் நம்மை நடத்துகிறவர் கசாப்பு கடைக்காரரா, இல்லை நம்மை நடத்துகிறவர் மேய்ப்பன் தானா என்பதை அவர்களால் என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சகோதரனே, சகோதரியே. தேவன் நமக்காக செலுத்திய விலைக்கிரயம் பெரியது. எத்தனையோ இந்த வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வர வேண்டியது இருந்தது. எவ்வளோ இந்த மாதிரி சூரியனை 100 சூரியனை அவரால் படைக்க முடியும். இந்த மாதிரி உலகத்தை 1000 உலகங்களை அவரால் சிருஷ்டிக்க முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தா, அத்தனை வல்லமை நிறைந்த தெய்வம் பாவத்திலிருந்து மனிதனை ரட்சிப்பதற்கு ஒரு வார்த்தை சொல்லி அவரால் ரட்சிக்க முடியல. அவர் பரலோகத்தை விட்டே ஒரு மனிதனாக வர வேண்டியது இருந்தது. அவர் சிலுவையின் பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்று நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதவராக சிலுவையில் தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்த வேண்டியது இருந்தது. தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்க வேண்டியது இருந்தது. பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக தேவன் கொடுத்த விலக்கிரயம் மிகப்பெரியது. வேதம் சொல்லுகிறது, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். தேவன் நமக்கு மீட்பை உண்டு பண்ணினது சாதாரணமானதல்ல. அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விலக்கிரயம் பெரிது. இப்படிப்பட்ட ஒரு விலக்கிரயத்தை தேவன் செலுத்தி, இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு உண்டு பண்ணி, நாம் இன்றைக்கு இந்த பூமிக்குரிய காரியங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நித்தியத்துக்குரிய வாழ்க்கையை நாம் அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சகோதரனே, சாத்தான் நம்மை வஞ்சிப்பான் என்று சொன்னால் எல்லா கிறிஸ்தவர்களுமே நாம் நம்புவோம். ஆனால் தேவன் நம்மை வஞ்சிப்பார் என்றால் கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்தவர்கள் கூட நாம் நம்ப மாட்டோம். தேவனுடைய வார்த்தையை நாம் அறியாததினாலே நாம் இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனே நாம் வஞ்சிக்கப்படும்படி கொடிய வஞ்சகத்தை என்ன பண்ண முடியும்? அனுப்ப முடியும். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக என்ன அர்த்தம்? மனம் திரும்பி இருக்கவே மாட்டோம். நாம் மனம் திரும்பிட்டோம்னு சொல்லி நாம் எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்போம். விசுவாசமே இருக்காது, ஆனால் விசுவாசம் உள்ளவன் என்று சொல்லி நம்மை நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். மெய்யான பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்க மாட்டோம். ஆனாலும் நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். அவருக்காக நாம் வாழ மாட்டோம். ஆனாலும் நான் அவருக்காக தான் வாழ்கிறேன் என்று சொல்லி இப்படி நம்மை நாமே நாம் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. சகோதரா, தேவனுடைய பார்வையில் நித்தியத்துக்குரிய ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு இருக்கணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். தொடர்ந்து இந்த பூமியிலே சோதிக்கப்படும் போது சோதனையை மேற்கொண்டு வாழ்வதற்கு அவருடைய வல்லமை நமக்கு வேண்டும். நம்மை ஒன்றுமில்லை என்று சொல்லி சிலுவைக்கு நம்மை கொடுத்து இந்த பூமியிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ளாவிட்டால், நித்தியத்திலே நீ எதையெல்லாம் மேன்மை என்று சொல்லி இங்கே எண்ணிக்கொண்டிருந்தாயோ, நித்தியத்துக்கு நீ போகும்போது அவையெல்லாம் வெறும் குப்பை. அவைகளுக்கு எந்த விதமான மதிப்பில்லை என்பதை அந்த இடத்துல நாம் கண்டுகொள்வோம். அங்கே போய் நாம் துயரப்பட்டு துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு நமக்கு உண்மையான மனம் திரும்புதலும் உண்மையான பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையும், சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் வாழ்கிற வாழ்க்கையும், இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் வளர்கிறதும், இவைகளிலே நாம் நம்முடைய நேரங்களையும் நம்முடைய கவனத்தையும் செலுத்தாவிட்டால், சகோதரா, நாம் நித்தியத்துக்கு போகும்போது அந்த இடத்துல எவ்வித மதிப்பும் நமக்கு இருக்காது. ஜனங்கள் ஏன் இப்படி வஞ்சிக்கப்படும்படி ஆண்டவர் அனுமதிக்கிறார்?
ஏனென்றால் ஜனங்கள் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். தங்களை குறித்து மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் நல்லவர்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. தான் ஒரு உதவாக்கரை என்று சொல்லி அவர்களுடைய பார்வையிலே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு அவர்கள் வரல. அவர்கள் தங்களை மேன்மையாய் எண்ணிக்கொண்டிருக்கிறபடியினாலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சங்களை எல்லாம் பார்க்கக்கூடாதபடி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடாதபடி, சத்தியத்தை இவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதபடி இவர்கள் தங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறபடினாலே இவர்கள் வஞ்சிக்கப்படும்படியாய் தேவன் என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறார். சகோதரா, களவு செய்வது, கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, வேசித்தனம் செய்வது, இப்படிப்பட்ட எல்லா பாவங்களை காட்டிலும் கொடிய பாவம் பெருமை. பெருமை என்கிற பாவத்தின் வேரிலிருந்து இப்படிப்பட்ட பாவங்கள் துளிர்க்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் விபச்சாரம் பாவம் என்று சொன்னால் அவர்கள் உடனே அவர்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது. வேசித்தனம் பாவம், கொலை பாவம், களவு பாவம், பெருமை பாவம் என்று சொன்னால் அவர்களால் அதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. சகோதரா, கொலை செய்வது, களவு செய்வது, விபச்சாரம் செய்வது, வேசித்தனம் செய்வதை காட்டிலும் பெருமை கொடிய பாவம். பெருமை என்கிற பாவத்தின் வேரிலிருந்து தான் பல பாவங்கள் துளிர்க்கிறது என்பதை நீ மறந்துடக்கூடாது. பெருமைதான் நம்மை மேட்டிமையானவர்களாக, நம்மை உயர்வாக, நம்மை ஒரு பொருட்டாக நம்மை எண்ணிக்கொள்ள செய்வது பெருமை. பெருமையுள்ள ஒரு மனிதன் தேவனை ஒரு காலம் சார்ந்து கொள்ள மாட்டான். அவன் தன் பணத்தை சார்ந்து கொள்வான், தன் திறமைகளை சார்ந்து கொள்வான், தன் தாளந்துகளை சார்ந்து கொள்வான், தன்னுடைய அறிவை சார்ந்து கொள்வான், தன்னுடைய பலத்தை சார்ந்து கொள்வான். அவன் தன்னை சார்ந்து கொள்வானே ஒழிய அவன் ஒரு காலம் தேவனை சார்ந்து கொள்ள மாட்டான். ஆகவே தான் தேவன் சொன்னார், பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேற எந்த பாவத்தை குறித்தும் வேதத்தில் விபச்சாரம் உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லலை. வேசித்தனம் உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லலை. களவு செய்கிறவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லலை. கொலை செய்கிறவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லலை. ஏன்னா இவைகளெல்லாம் வேரிலிருந்து துளிர்க்கிற காரியங்கள். வேர் என்னது? பெருமை. பெருமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படணும் சகோதரா. நம்முடைய பார்வையிலே நாம் ஒரு உதவாக்கரை என்ற இடத்திற்கு நீ வரணும். உன்னை குறித்து நீ ஒரு பெரிய எண்ணம் கொண்டிருக்க கூடாது. உன் கண்களிலே நீ சிறியவனாய் இருக்க வேண்டும். உன் கண்களிலே நீ பூஜ்யமானவனாய் இருக்க வேண்டும். உன் கண்களிலே நீ மதிப்புக்குரியவனாய் இருக்கக்கூடாது. நீ ஒரு உதவாக்கரை. இதுதான் உன் கண்களிலே உன்னை குறித்த ஒரு பார்வை உனக்கு இருக்க வேண்டும். நான் ஒரு உதவாக்கரை. இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு கிறிஸ்தவர்கள் வரவில்லை. ஆகவேதான் இவர்கள் வஞ்சிக்கப்படும்படி சத்தியத்தை அறியாதவர்களாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் இவர்களுக்குள்ளாக அனுப்பி இவர்கள் வஞ்சிக்கும்படி தேவன் செய்கிறார். 2 பேர் ஜெபித்ததை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒருவன் என்ன சொன்னான்? அவனை போல நான் கொலை செய்யலை, அவனை போல நான் விபச்சாரம் பண்ணல, அவனை போல நான் வேசித்தனம் பண்ணலை, நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்குறேன். இன்னொருவன் ஜெபித்தான். அவன் யாரு? அவனும் தேவனுக்காக உபவாசித்து வந்தான், அவனும் தேவனுக்காக கொடுத்து வந்தான். ஆனால் அவன் சொன்னான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொன்னான். அவனுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை கிருபையினால் தான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி. ஆனால் அந்த பரிசேயன் என்ன சொன்னான்? அவன் தன்னுடைய இருதயத்திலே தன்னை பெருமையாய் எண்ணிக்கொண்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி. சகோதரா, பெருமை எல்லா பாவத்தை விட மோசமான பாவம் பெருமை. நான் ஜெபிக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், உன்னை குறித்து நீ மேன்மையாய் தேவனுடைய கிருபை இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற நாம் பரிசேயனை போல இருப்போம். அந்த பாவி ஒருத்தன் ஆயக்காரனை போல நாம் இருக்க வேண்டும். அந்த ஆயக்காரன் என்ன சொன்னான்? பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. அவனும் ஆண்டவரை தேடினவன் தான், அவனும் ஆண்டவருக்காக கொடுத்தவன் தான், அவனும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தவன் தான், அவனும் ஆண்டவருக்காக வாழ்ந்தவன் தான். ஆனால் அவன் ஒரு காலம் தன்னை குறித்து மேன்மையாக என்ன பண்ணல? அவன் எண்ணிக்கொள்ளலை. அவனுடைய இருதயத்திலே, அவனுடைய பார்வையிலே பாவி என்பதை தவிர அவன் தன்னை குறித்து மேன்மையாக எண்ணிக்கொள்ளலை.
அவன் ஜெபித்தான், மார்பிலே அடித்துக்கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. சகோதரா, தாழ்மையான ஒரு மனுஷன் இப்படி தான் இருப்பான். அந்த ஆயக்காரனை போல இருப்பான். தன்னை ஒரு உதவாக்கரை என்பதை அறிந்திருப்பான். தேவனுடைய கிருபையினால் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை உணர்ந்தவனாயிருப்பான். தேவனால் தான் இந்த வாழ்க்கை என்பதை அவன் அறிந்திருப்பான். அவன் ஒரு காலம் தன்னை மேன்மையாக எண்ண மாட்டான். அவன் ஒரு காலம் தன்னை பெருமையாக எண்ண மாட்டான். ஒரு காலம் தன்னை உயர்த்தி பேச மாட்டான். இப்படிப்பட்டவன் வஞ்சகத்திலிருந்து தப்புவிக்கப்படுவான். ஆனால் பரிசேயனை போல தாங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்தும், ஜெபிப்பதை குறித்தும், பரிசுத்தமாய் வாழ்வதை குறித்தும் இவர்கள் மேன்மையாய் எண்ணிக்கொண்டு பெருமையாய் தங்களுடைய உள்ளத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், சகோதரனே, இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் வஞ்சிக்கப்படும்படி தேவன் கூடிய வஞ்சகத்தை என்ன பண்றாரு? அனுப்புகிறார். ஆண்டவர் சொன்னார், ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், நீங்கள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லி. சகோதரா, உண்மையாகவே ஆடா அது ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிறதா என்பதை நீ அறியாத பட்சத்திலே நீ வஞ்சிக்கப்படுவாய். புறஜாதி யாரோ ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் வந்து அவன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இவர்கள் தங்களை குறித்து தாழ்மையாக இல்லாத பட்சத்திலே, இவர்கள் தங்களுடைய பார்வையிலே சிறியவர்களாக இல்லாத பட்சத்திலே, இவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவைக்கு கொடுக்காத பட்சத்திலே, இவர்கள் பெருமை உள்ளவர்களாக இருப்பதின் மித்தம் இவர்கள் உண்மையான ஒரு ஆடாக இருப்பதற்கு பதிலாக ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓநாய்களாக ஜனங்களை வஞ்சிக்கும்படி தேவன் இவர்களை அனுமதிக்கிறார். நாம் கவனமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரா. நாம் யாரையும் நியாயம் தீர்க்கவோ யாரையும் குற்றப்படுத்தவோ அல்ல, நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்காக தேவன் இவைகளை போதித்திருக்கிறார். குற்றப்படுத்துவது நம்முடைய வேலை இல்லை, குறை சொல்வது நம்முடைய வேலை இல்லை, நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை இல்லை, அது தேவனுடைய வேலை. அந்த இடத்தை நாம் ஒரு காலம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாரையும் நியாயம் தீர்ப்பதோ யாரையும் குறை சொல்வதோ அது நம்முடைய வேலை இல்லை. நியாய தீர்ப்பு செய்கிறவர் தேவன். அந்த இடத்தை நாம் ஒரு காலம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இவைகளை எல்லாம் ஆண்டவர் எதற்காக போதித்தார்? நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்காக, நாம் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருப்பதற்காக. கடைசி நாட்களிலே அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வஞ்சிப்பார்கள் என்று சொன்னார். நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்காக இவைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சகோதரா, நீ தாழ்மையாக இருந்துடு சகோதரா. நீ இருக்க வேண்டிய இடம் அதுதான். ஒரு துளி கூட உன்னுடைய இருதயத்திலே உன்னை குறித்து மேன்மையாய் எண்ணாதே. ஒரு துளி கூட உன்னை குறித்து உயர்வாய் எண்ணாதே சகோதரா. நீ தேவனையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டுமானால், பரிசுத்த ஆவியினாலேயே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டுமானால், தேவனுடைய வல்லமையிலேயே இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமானால், எல்லா கொடிய வஞ்சகங்களுக்கும் விலக்கி நீ வாழ வேண்டுமானால், தேவன் எல்லா கொடிய வஞ்சகத்திலிருந்தும் உன்னை தப்புவித்து வழிநடத்த வேண்டுமானால், உன் இருதயத்திலே ஒரு துளி கூட உன்னை குறித்து மேன்மையாக எண்ணாதே சகோதரா. நீ பாவி என்பதை தவிர உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதை நீ மறந்துடக்கூடாது சகோதரா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபையினாலே நமக்கு உண்டாகிற வாழ்க்கை சகோதரா. கிருபையினாலே வாழ்கிற வாழ்க்கை சகோதரா. இந்த கிருபையை யார் ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும்? தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நம்முடைய இருதயத்திலே நாம் பூஜ்ய அளவுதான் நம்மை குறித்து நாம் மதிப்பு வைத்திருக்க வேண்டும். நம்முடைய கண்களிலே நம்மை குறித்து பூஜ்ய அளவுதான் நாம் மதிப்பு வைத்திருக்கணும். உன் வாழ்நாள் முழுவதும் தாழ்மையாக இருப்பதே ஒரு இலக்காய் கொண்டிரு சகோதரா. நீ தாழ்மையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் சொல்வதை நீ சரியாய் அறிந்து கொண்டு அதன்படியாக வாழ தேவன் உனக்கு உதவி செய்திட முடியும். மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருந்தார்கள். லூக்கா 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போனார். ஆண்டவர் பேசின வார்த்தைகளை கவனித்து அதை அறிந்து கொண்டு மரியாள் அவருடைய பாதத்திலே அமர்ந்தாள். ஆனால் மார்த்தாள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தெரிந்து கொள்ளலை. ஆண்டவர் சொன்னால் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே சகோதரா, ஒரே ஒரு காரியம்தான் தேவை. நீ தாழ்மையாக இருக்கணும் சகோதரா. அவருடைய பாதத்தில் அப்போ தான் நீ போய் உட்காருவே. அப்போ தான் அவர் பேசுகிறத நீ உன்னால் அறிந்து கொள்ள முடியும். அப்போ தான் அவர் சொல்கிற மாதிரியே உன்னால் பிரசங்கிக்க முடியும். அப்போ தான் தேவனுடைய வார்த்தையை பிசகாமல் ஒரு மெய்யான ஒரு தீர்க்கதரிசியாய் நீ இருந்துட முடியும். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவனாய் நீ இருந்துட முடியும். மரியாளை போல நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளணும் சகோதரா. தேவையானது ஒன்றே ஒன்றுதான். தாழ்மையாக இருந்து விடு சகோதரா. உன் இருதயத்திலே ஒரு துளியும் உன்னை குறித்து மேன்மையாக எண்ணாதே.
நீ உதவாக்கரை என்பதை எப்பொழுதுமே மறந்துடாதே. நீ பாவி என்பதை எப்பொழுதுமே மறந்துடாதே. உன் கண்களிலே நீ சிறியவனாகவே இரு. உனக்கு ஒரு பூஜ்ய மதிப்பு மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் சகோதரா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குமானால் சகோதரனே, நீ மரியாதை போல அவருடைய பாதத்திலே அமர்வாய். அவருடைய வார்த்தையை நீ கேட்பாய். அவருடைய வார்த்தையை நீ சரியாய் அறிந்து கொள்வாய். அவருடைய வார்த்தையை பிசகாமல் நீ பிரசங்கிப்பதற்கு தேவன் உன்னை பயன்படுத்திடுவார். உன்னிடத்திலே தாழ்மை இல்லாத பட்சத்திலே பொய்யின் ஆவியை உன் ஆவியிலே வைக்கும்படி தேவன் அனுமதித்து அநேக ஜனங்களை நீ வஞ்சிக்கிறவனாய் இருக்கும்படி தேவனே கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். சகோதரா, தேவனே நம்மை வஞ்சிப்பாரானால் நாம் எங்க போறது? பயங்கரமானது. மனுஷர்கள் நம்மை வஞ்சித்தால் நாம் தேவனிடத்திற்கு போகலாம். தேவனே நம்மை வஞ்சிப்பாரானால் நாம் எங்கு போறது? இது ஒரு பயங்கரமானதாக தெரியலையா? தேவனால் நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு ஒரு காலம் நாம் இடம் கொடுக்க கூடாது சகோதரா. நீ தாழ்மையாய் இருப்பாயானால் வஞ்சியாதபடிக்கு தேவன் உன்னை வழி நடத்தி பாதுகாத்திட முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.